நான் நம்புகிறேன் இந்த உலகத்திலே 2 விதமான தனிமை இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். ஒன்று, நாமே நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தனிமை 2 விதமான தனிமை அவசியமானது. ஒன்று, நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு, உங்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. இன்னொன்று, சில சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உங்களை தனிமைப்படுத்துவார், கர்த்தரே உங்களை தனிமைப்படுத்துவார். நான் முதலாவதாக நீங்கள் உங்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு என்கிறதற்கு சில உதாரணத்தை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தான் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகர்களுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவை பெற்றுக்கொண்டான். நன்றாய் கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலையிலே இருக்கிறார். இப்பொழுது அவன் அந்நிய இடத்திலே இருக்கிறார். இப்ப அந்த இடத்துல அவன் தனிமையாக்கப்பட்டவனா தான் இருக்கிறான். அவனோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை தங்க வைக்கும்படியாக இப்பொழுது கொண்டு வருகிறார்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன எல்லாரோடையும் இருக்க வைக்காதீங்க, என்ன எல்லாரோடையும் இருக்க வைக்க கூடாது. ஒண்ணு பண்ணுங்க, நான் தனியாக குடியிருக்கும்படி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சோ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இவன் ஒரு தனிமையை இவன் தெரிந்து கொண்டான். சரி, அவங்களோட இருக்க முடியாதுப்பா, அவங்களோட நான் இருக்கல, கொஞ்ச நாள் என்ன தனியா விட்டுருங்க, நான் தனியா ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் தனியா வேதத்தை தியானிக்க வேண்டியது இருக்குது, நான் தனியா ஆண்டவரோட பேச வேண்டியது இருக்குது, என்ன தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையான இடம். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். சோ இவனுடைய வாழ்க்கையில இவன் சூஸ் பண்ண ஒரு இடம் என்ன அப்படின்னா, இவன் தனிமையான ஒரு இடத்தை இவன் தெரிந்து கொண்டான். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக பெரிய ஊழியம் செய்ய வேண்டுமையானால் நீங்கள் தனிமையாய் தெரிந்து கொள்ள வேண்டிய, இல்லை என்றால் தனிமையிலே இருந்து பழக வேண்டிய அவசியம் உண்டு. ஆனா தனிமையில இருக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தனிமை உங்களை கொல்லவும் செய்யும், தனிமை உங்களை வாழ வைக்கவும் செய்யும். சிலருடைய தனிமை சிலரை கொல்லுது, சிலருடைய தனிமை சிலரை வாழ வைக்கிறது. அதான் ஒருத்தர் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு, நீ தனிமையிலே எதை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையினுடைய வெற்றி, அதுதான் உன் வாழ்க்கையினுடைய வலிமை, அதுதான் உன் வாழ்க்கையினுடைய எதிர்காலம். கவனிங்க, ஆட்கள் இருக்கும்போது பாட்டு பாடுவோம், ஆட்கள் இருக்கும்போது கை தட்டுவோம், ஆட்கள் இருக்கும்போது வசனம் வாசிப்போம், ஆட்கள் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா உண்மையாய் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை ஆட்கள் இருக்கும்போது ஆராதிக்கிறத வச்சு கணக்கு போட முடியாது, ஆட்கள் இருக்கும்போது அவன் ஜெபிக்கிறத வச்சு கணக்கு போட முடியாது, ஆட்கள் இருக்கும்போது பைபிள் வாசிக்கிறத வச்சு கணக்கு போட முடியாது. உண்மையாய் இந்த மனுஷன் நல்லா வருவான் வரமாட்டான்றதை எது சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க தனிமையா இருக்கும்போது செய்றீங்கல்ல